genre according to Roland, criticism interest, but not in the name of criticism, but in other name, because there is no genre of criticism in both period. Uh, Criticism arrived in 19th century and spread out in 20th century. 19th சென்ச்சுரியில தான் கிரிட்டிசம் மறைவாய்க்கு. ஓல்டன் பீரியட்ல வேற ஒரு நேம்ல இருந்துக்கு. ஆனா அது நமக்கு கிரிட்டிசம்னு தனி ஜானரா இல்லாமதுக்கு 19th சென்ச்சுரியில தான் நமக்கு தனியா கிரிட்டிசம் ஜானரா கொண்டு வந்திருக்காங்க. 20th சென்ச்சுரி அது ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கு. டெஸ்ட் இஸ் ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி இன் ஆக்டிவிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன். டெஸ்ட் நம்ம ரீபண்ணா தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் தவிர நம்மளால பண்ணாமல் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. கிரிட்டிக்கல் ஒர்க் சேஞ்ச் டு கிரிட்டிக்கல் டெஸ்ட் பை அனலைசிங். இப்போ ஒரு பிளேட்டோட ஒர்க்கை நம்ம பண்ணோன்னா அதை டீப்பாக நம்ம அனலைஸ் பண்ணாதான் டெஸ்ட்டு நம்ம சொல்ல முடியும் தவிர அது பண்ணாமல் நம்மளால டெஸ்ட்டு சொல்ல முடியாது. டெஸ்ட் இஸ் ரைட்டபிள் த்ரூ த லாங்குவேஜ் அண்ட் டெஸ்ட் கான்ட் ஸ்டாப். ப்ராசஸ் ஆஃப் லாங்குவேஜ் டஸ்இன் கம்ப்ளீட். டெஸ்ட்டை நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது, அதே மாதிரி அதோட லாங்குவேஜும் எண்டுக்கு வராது. டெஸ்ட் அண்ட் லாங்குவேஜ் ஆர் இன்டர்லிங்கட். ப்ராசஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்டாப், தென் த டெஸ்ட் ஆல்சோ ஸ்டாப். பட் த நியூ ரைட்டர்ஸ் ஓன்ட் ஸ்டாப் ரைட்டிங். நியூ ரைட்டர்ஸ் எழுதுறது ஸ்டாப் பண்ணாதான் டெஸ்ட்டும் ஸ்டாப் ஆகும், அதே சமயம் அதோட ப்ராசஸும் ஸ்டாப் ஆகும் தவிர அவங்க ஸ்டாப் பண்ணாமல் அது ஸ்டாப்பே ஆகாது. கிரிட்டிசம் has some limit. The rules are followed by with a limit. Is test and no rules followed by the writer while writing criticism occurred. What? கிரிட்டிசம் எழுதும்போது அதுக்குன்னு ரூல்ஸ் இருக்கு, அது டெஸ்ட். ஆனால் ஒர்க்காக எழுதும் போது ரைட்டர்ஸ்க்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. George Batteria is the writer, a novelist, a poet, an essayist, an economist, a philosopher, a mystic. ஜார்ஜ் பேட்டரியா ஒரு நாவலிஸ்டாகவும் இருக்காங்க, பொயட்டாகவும் இருக்காங்க, எஸ்ஸேயிஸ்டாகவும் இருக்காங்க, எக்கனாமிஸ்டாகவும் இருக்காங்க. இவரை நம்ம எந்த ஒரு ஜான்ரா தனிப்பட்ட ஜான்ராவாக சொல்ல முடியாது. இவர் ஃபிலாசபர் அப்படின்ட்டு நம்ம ஒரு தனி ஜான்ராவாக சொல்ல முடியாது. எல்லா இதுலேயும் நம்ம டச் பண்ணியிருக்காங்க. வேற ஒரு எக்ஸாம்பிளாக ரோலண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டைபர்டர், அவர் மியூசிஷியன், பியானிஸ்ட். அவர் சின்ன ஒர்க்கெலாம் நமக்கு கொடுத்துருக்காங்க, சில ஒர்க்கெலாம் கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் நம்ம கிரிட்டிசம்னு சொல்லலாம், ஏன்னா அவர் குறிப்பிட்ட இதில் தான் நம்ம டச் பண்ணியிருக்காரு. கிரிட்டிசம்னு சொல்லலாம், அதே மாதிரி பியானிஸ்ட்டு சொல்லலாம். அவர் எழுதின ஒரு ஒர்க் Shatter Brains, Light of Brains. Shatter Brains எழுதின லைட் ஆஃப் பிரெயின்ஸை தான் அவர் கிரிட்டிசம் பண்ணி எழுதிக்காரு. இது ஒரு ஃபேமஸ் ஒர்க்காக அப்போ கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அவர் லிமிட்டட் ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணி எழுதிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.